நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக, அதிமுக மற்றும் தாவேக கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். உதகை, குன்னூர், கூடலூர் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் ஓட்டுக்கு பணம் வழங்குவதில் போட்டியிடுகின்றன என்றும் மக்கள் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும் குற்றஞ்சாட்டினார். மேலும் நடிகர்களை பார்த்து விசில் அடித்தவர்கள் இன்று அரசியலில் தெருவில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என தாவேக தலைவர் விஜயையும் மறைமுகமாக விமர்சித்தார். எந்த மக்களும் இலவசம் வேணும்னு கேட்கல, நீங்க வலுக்கட்டாயமா திணிக்கிறீங்க. ஒரு காலகட்டத்தில் 10.5 லட்சம் கோடியில இன்னைக்கு நான் நிக்கிறேன், 1 லட்சம் கோடி வட்டியில நிக்கிறேன். இவங்க சொல்றது, இப்ப என் தம்பி விஜய் சொல்லியிருக்கிற அந்த இலவச அறிவிப்பு இருக்குல்ல, அதை நிறைவேற்றவே மாசம் 1 லட்சம் கோடி வேணும். மேலும் ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடுவதில் உள்ள சிக்கலுக்காகவே பேசாத விஜய் மக்களுக்காக எப்படி பேசுவார் எனவும் சீமான் கேள்வி எழுப்பினார். உங்க படம் வெளியாகல, என் படத்தை வெளியிட தணிக்குது வெளியிடாம தடுக்குதுன்னு கூட நீங்க பேச மாட்டீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்க தான் பேசுறோம் துணிஞ்சு நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. அது வரைக்கும் பிஜேபி பாசிசம், நீங்க இப்ப பாயாசம் ஆயிடுச்சா? ஒரு வார்த்தை பிஜேபி எதிர்ப்ப நீங்க அதுக்கப்புறம் பேசல, சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் பேசல, படத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் பேசல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.